Class 9 exercise number 1.4 question number 4 பாருங்க. Verify the associative property of intersection of sets for A ஒரு set கொடுத்திருக்காங்க, B and C கொடுத்திருக்காங்க. இப்போ associative property of intersection, that is A intersection of B intersection C is equal to A intersection B intersection C. அதோட solution பார்க்கலாம் இப்போ. ஸோ இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்ஹெச்எஸ் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இன்சைட் த ப்ராக்கெட் தட் இஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ செட் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், √3 √5 6 13 இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், √2 √3 √5 அண்ட் தென் 9. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன், இதில் ரெண்டுத்துல எங்கே காமன் இருக்குது பாருங்கள், √3 √5 இதை தவிர வேறு எதுவும் காமன் கிடையாது. ஸோ √3 √5 இஸ் த காமன் எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன வேல்யூ ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், -11 √2 √5 அண்ட் தென் 7 இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சிக்கு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் √3 √5. சரிங்களா? இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னன்னு பாருங்கள், √5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ LHS ஓவர். நெக்ஸ்ட் RHS சைடில் ஃபஸ்ட் இன்சைட் த ப்ராக்கெட் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? A இன்டர்செக்ஷன் B RHS சைடில் ஏவோட செட்டு -11 √2 √5 அண்ட் தென் 7. இன்டர்செக்ஷன் ஆஃப் பியோட செட்டு என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், √3 √5 6 13. சரிங்களா? இப்போது இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள், √5 மட்டும்தான் காமனாக இருக்குது. வேறு என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், வேறு எந்த நம்பரும் காமனாக இல்லை. ஸோ √5 இஸ் த காமன் எலிமெண்ட்ஸ், அதை மட்டும் எடுத்துருக்கோம். அடுத்து A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் RHS சைடு. இப்போது A இன்டர்செக்ஷன் Bக்கு நம்ம கண்டுபிடிச்சது √5 மட்டும்தான். இன்டர்செக்ஷன் ஆஃப் C எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், √2 √3 √5 அண்ட் தென் 9. இப்போது √5 இங்கே ஒட்டுது எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, அந்த எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்கான்னு மட்டும் பாருங்கள், இருந்துச்சுன்னா அதுதான் காமன் √5. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு செட்டு LHS சைடையும் RHS சைடையும் பாருங்கள். LHSல என்ன இருக்குது பாருங்கள், இங்கே LHS நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், √5 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ RHS √5 கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் A இன்டர்செக்ஷன் ஆஃப் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B intersection of C. சரிங்களா? Hey students, today we are going to see chapter 1 9th standard exercise number 1.4 question number 5. If A is equal to x such that x equal to 2 power n belongs to a whole number and n less than 4. The set B is given as x such that x equal to 2n belongs to a natural number and n is less than or equal to 4 and set C is given, then verify the associative property of intersection of set. First we have to write that what is A and B set, right? See, first set A is given, the set is 2 power n and n belongs to a whole number start with 0 1 2 and then less than 4 is given, right? Less than 4 is given, so we have to take up to 3. So 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3. In the place of n we apply the value 0 1 2 3. Now we have find the A set. The set A is any number power 0 is 1, 2 power 1 is 2, 2 square is 4, 2 power 3 is 8. So this is the set of A. Next we find the set of B. See, x such that x is equal to 2n is given, right? And then n belongs to a natural number and then natural number start with 1 and then less than or equal to 4 is given. Less than or equal to 4 is given, so we take it as up to 4 number. So 2 into 1, 2 into 2, 2 into 3, 2 into 4. In the place of n we apply the value 1 2 3 and then we have to write the sets. Then 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. So this is the set B. Set C is the directly given, right? The set C is 0 to 6, 0 1 2 5 6. Now we have to find out the associative property of intersection of sets. So associative property of intersection of set is the intersection of intersection is equal to
A intersection B intersection C, right? First we have to take LHS set. LHS set also we have to find first the inside the bracket elements B intersection C. So what is the set B? 2, 4, 6, 8. Intersection of the set C is 0, 1, 2, 5, 6. Right? Intersection means we have to select only the common elements between the two sets. What are the common? 2 and then 6. These two elements only the common. So 2, 6 is the B intersection C. Now we have to find LHS whole A intersection of B intersection C. What is the set of A? 1, 2, 4, 8, right? Intersection of 2, 6. Again we have to select the common terms in between these two sets. Only 2 is the common between the two sets. So let me take it as equation number 1 or LHS set. Right? Now R is the set A intersection B. Inside the bracket only we have to first find out. That is A intersection B is equal to the set of A is 1, 2, 4, 8. Intersection of the set of B is 2, 4, 6, 8. Right? Here we have to find the common terms between the two sets. What are the common? 2, 4, 8. So 2, 4, 8 is the common between A and B set. Now A intersection B intersection C. A intersection B we have find out that it is 2, 4, 8. Intersection of C set is given as 0, 1, 2, 5, 6. Now see which is the common elements in between these two sets. Only 2 is the common elements, right? So let's take equation number 2. Now check the equation number 1 and 2. Both are equal. So A intersection B, A intersection of B intersection C is equal to A intersection B intersection C. Hence the proof. We know that associative property of intersection union is always true. Right? Thank you, students.